பஞ்சாயத்து செயலாளர்கள் பணிக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த தொடர்பு எண் போகும், அதை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு அப்ளையும் நாங்கள் வந்து செஞ்சு கொடுக்குறோம். அனைவருக்கும் வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய பஞ்சாயத்து செயலாளர் பணியிடத்திற்கான பாடத்திட்டத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோங்க. அந்த வரிசையில் இப்போ ஒரு 8வது பாடத்திட்டமா மாவட்ட பஞ்சாயத்து அல்லது ஜில்லா பரிஷத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய அதிகாரம் என்ன, பணிகள் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனையும் சொல்லிடுறேன். இந்த பஞ்சாயத்து செயலாளர்கள் பணியிடத்திற்கு எழுத்து தேர்வு உண்டா அப்படின்ற ஒரு வினா வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. இது வந்து 18ஆம் தேதி நீங்கள் தினத்தந்தி செய்தித்தாள் எடுத்து பாருங்க. அக்டோபர் 18ஆம் தேதியுடைய செய்தித்தாளில் அந்த பணியிடத்தை பற்றி ஒரு காலம் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து அந்த வீடியோவில் கட்டிங்கில் கூட கொடுத்துருக்கோம், இந்த வீடியோலையும் கொடுக்குறோம். ஸோ அதில் வந்து ஷார்ட் லிஸ்ட், அதுக்கப்புறம் எழுத்து தேர்வு முறை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வருது பார்த்தீங்களா மாவட்ட வாரியா, அதில் வந்து நேர்காணல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஷார்ட் லிஸ்ட்டு, எழுத்து தேர்வு, நேர்காணல் இந்த 3 ப்ராசஸுமே இருக்க வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அதுக்கான ஆதாரத்தை உங்கள்கிட்ட நான் கொடுக்குறோம், அதை பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இதுக்கான பாடத்திட்டத்தை நம்ம ஆன்லைன் வழியாகவும் நடத்தி கொடுக்குறோம், அது வேணும்னாலும் தொடர்பு கொள்ளுங்க. ஸோ இப்போ இந்த பாடத்திட்டத்தை பற்றி பார்ப்போம். மாவட்ட பஞ்சாயத்தை நம்ம ஜில்லா பரிஷத்துன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜில்லா பரிஷத்துன்றது அந்த காலத்தில் லாங்குவேஜ். ஸோ அதனால அதுக்கு என்னென்ன அதிகாரங்கள், பணிகள் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த மாவட்ட பஞ்சாயத்து வந்து கிராம பஞ்சாயத்துலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானது. என்ன அப்படின்னா, இது வந்து மாநிலங்களுடைய சட்டமன்ற சட்டத்தின்படி தான் மாவட்ட பஞ்சாயத்துகள் பணிபுரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோடைய பணிகளும் அதிகாரங்களும் இங்கே வரிசைப்படுத்தியிருக்கோம். ஒரு 9 பாயிண்ட்ல சொல்லியிருக்கிறோம். இந்த 9 பாயிண்ட் வந்து நல்லா கவனிச்சுக்குங்க. பஞ்சாயத்து சமிதிகளின் நிதிநிலை அறிக்கைகளை ஆராய்ந்து ஒப்புதல் அளிப்பது ஒரு மாவட்ட பஞ்சாயத்தினுடைய வேலை. அப்போ நிதிநிலை அறிக்கைங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஆண்டிற்கான வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவுங்கிறத அறிக்கையா ஆராய்ந்து பார்த்து மாநில அரசுக்கு அவங்க அனுப்புறாங்க. அடுத்தது தனது பணிகளை திறமையுடன் மேற்கொள்ள பஞ்சாயத்து சமிதிகளுக்கு உத்தரவிடுகிறது. ஸோ மாவட்ட பஞ்சாயத்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சமிதிகளை என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய பணிகள் இதுதான் அப்படின்னு ஒதுக்கீடு செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்து சமிதிகளினால் தயாரிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்களை ஒருங்கிணைத்து அதை மேற்பார்வையிடும் அதிகாரம் மாவட்ட பஞ்சாயத்துக்கு இருக்கு. அடுத்தது மாவட்டத்தின் வளர்ச்சி திட்ட பணிகள் சம்பந்தமாக மாநில அரசாங்கத்துக்கும் அது அறிவுரை வழங்குது. இப்போ ஒரு மாவட்ட பஞ்சாயத்துக்கு என்னென்ன வளர்ச்சி திட்டம் நடக்கணுங்கிறத மாநில அரசுகிட்ட இருந்து மாவட்ட பஞ்சாயத்துக்கு வருதா, மாவட்ட பஞ்சாயத்துல இருந்து மாநில அரசுக்கு போதான்னா மாவட்ட பஞ்சாயத்துல இருந்து தான் மாநில அரசுக்கு போகுது. ஏன்னா தனது மாவட்டத்துல என்னென்ன வளர்ச்சி திட்ட பணிகள் நாங்கள் பண்ண போறோங்கிற ரிப்போர்ட்டை இவங்க தயாரிச்சு மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க, மாநில அரசு கொடுக்குறாங்க. மாநிலம் அந்த அடிப்படையில் அந்த மாவட்ட பஞ்சாயத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க. அடுத்தது மாவட்டத்தின் உள்ளூர் நிறுவனங்களின் பணிகள் குறித்த புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது. இப்போ இதுக்கு ஒரு உதாரணமே சொல்லலாம். இப்போ காஞ்சிபுரத்துல கோல்ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமல் சிறப்பு தயாரிக்கிற ஸ்ரீசன் ஃபார்மா அப்படின்னு ஒரு நிறுவனம் இருந்தது. அந்த நிறுவனத்தோட செயல்பாடுகளை அந்த மாவட்ட பஞ்சாயத்து தான் கவனிச்சிருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு உள்ளூர் நிறுவனம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத ஆய்வறிக்கை பண்ணி மாநில அரசுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்புமே யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா மாவட்ட பஞ்சாயத்து கிட்ட தான் இருக்கு. அதை தான் இந்த பாயிண்ட்ல புரிஞ்சுக்கணும் நீங்க. ஸோ அடுத்தது மாவட்டத்தின் பஞ்சாயத்து சமிதிகளுக்கான மாநில அரசால் ஒதுக்கப்படும் நிதியினை பகிர்ந்தளிக்கிறது. மொத்தமா மாநில அரசு கிட்ட இருந்து மாவட்ட பஞ்சாயத்துக்கு ஃபண்டு வந்துடுது. அந்த ஃபண்டை அந்த மாவட்ட பஞ்சாயத்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சமிதிகளுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அவங்கவுங்க தேவை அடிப்படையில். அடுத்தது தனக்கு கீழ் அமைந்துள்ள பஞ்சாயத்து ராஜ்ய அடுக்குமுறை அமைப்புகளுக்கு இடையில் நல் உறவுகளை ஒழுங்குபடுத்துவது இதோட வேலை. ஏன்னா இப்போ பஞ்சாயத்து அமைப்புங்கிறத வந்து இந்த பேரூராட்சி, நகராட்சி, கிராம பஞ்சாயத்துன்னு பிரிப்பாங்க. அந்த அடுக்குகளுக்கு இருக்கக்கூடிய உறவு முறைகளை கட்டி காப்பாற்ற வேண்டிய வேலையும் இந்த மாவட்ட பஞ்சாயத்துடைய பணிதான். அடுத்தது மாநில அரசால் அளிக்கப்படும் எல்லா அதிகாரங்களையும் மாவட்ட பஞ்சாயத்துகள் முழுமையாக செயல்படுத்தும் அதிகாரம் கொண்டவைங்கிறத இங்க கவனிக்கணுங்க. ஒரு மாநில அரசு ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்துக்கும் என்னென்ன அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கோ அனைத்தையுமே யாருடைய தலையீடும் இல்லாம இவங்க செயல்படுத்திக்கலாம். அடுத்தது மாவட்ட பஞ்சாயத்துகள் தனது நிலைக்குழுக்களின் வாயிலாகத்தான் அனைத்து பணிகளையும் மேற்கொள்கிறது அப்படின்ற பாயிண்டோட முடிக்கிறோம். இப்போ இந்த நிலைக்குழுக்கள் என்னென்ன இருக்குங்கிறத நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம்.